கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களுடைய சாதனை விளக்க புத்தகத்தில் ஒரு முத்தான சாதனையை பார்க்க முடிஞ்சுது. தேங்காய்பட்டணம் துறைமுகத்தையும் இறைமந்துறையும் இணைக்கிற பெரிய பாலம் ஒன்று கட்ட போறதா கடந்த 2021 சொல்லியிருக்கிறாரு. 130 கோடி மதிப்பீட்டில் அடுத்த நிதியாண்டிலேயே இந்த வேலை ஆரம்பிக்க போறதா சொல்லியிருந்தாரு. சொல்லி 5 வருஷம் ஆச்சு. அண்ணன் கட்டின பாலத்தை போய் பார்க்கலாம்னு ஆசையா போனா பாலத்தை காணோம். கரையில் நின்று பார்த்தா தான் தெரியல, கடலுக்குள்ள போய் பார்த்தா தெரியும்னு வள்ளத்தை எடுத்து கடலுக்குள்ள போய் பார்த்தோம். உயர்மட்ட பாலம் ஆனதுனால கொஞ்சம் உயரமாக இருக்குமோன்னு அண்ணாந்து பார்த்தோம், அங்கேயும் காணலை. ஒருவேளை நீர்மூழ்கி பாலம் ஏதாவது போட்டிருப்பாரோன்னு எட்டி கூட பார்த்தோம், அங்கேயும் காணலை. பக்கத்தில் என்ன காங்கிரஸ்காரங்கள்ட்ட கேட்டால் அது ஹெலிகாப்டரில் போய் பார்த்தா தான் தெரியும்னாங்க. சரி, ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா அண்ணன் சொன்ன ஹெலிகாப்டர் தளமும் வரலை. சரி, அவர் இருந்த பொசிஷன்லேயே இருந்து பார்த்தா தெரியும்னு அதே போஸ்ட்டில் கூட இருந்து பார்த்தோம், ஆனாலும் தெரியலை. அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போய் விசாரித்து பார்த்தா தான் தெரியுது அண்ணன் இது மாதிரி பல பிட்டு போட்டு அதுக்கு ஒரு புக்கு போட்டிருக்காருன்னு. இந்த பாலத்துடைய உண்மை நிலவரம் என்னன்னா, கடந்த 2021ஆம் ஆண்டு அடுத்த நிதியாண்டில் இந்த பாலத்துடைய பணிகள் தொடங்கப்படுங்கிற அறிவிப்பு வெளியிட்டதோடு சரி, இதுவரை அந்த பாலத்துக்கான பணிகள் தொடங்கப்படலைங்கிறது தான் உண்மை. இந்த திட்டம் மட்டும் இல்லை, இது மாதிரி பல திட்டங்களுக்கு தொடக்க அறிவிப்பு மட்டும் வெளியிட்டுட்டு அதையே தன்னுடைய சாதனை பட்டியலில் சேர்த்து விளம்பர அரசியலை செஞ்சிட்டு இருக்கிறார். இவருடைய இந்த நாடக விளம்பர அரசியலுக்கு இந்த தேர்தலோட முடிவு கட்டப்படும்.